இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம டைம்லைனில் க்ரீன் ஸ்க்ரீன் உள்ள வீடியோ ஒன்று இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணி அதை ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து நம்ம டைம்லைனில் பண்ணிட்டோம். இதில் வந்து க்ரீனான பார்ட்டில் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நமக்கு எஃபெக்ட்ஸ் பேனல் இருக்குல்ல, எஃபெக்ட்ஸ் பேனலுக்குள்ளே போனீங்கன்னா அல்ட்ரா கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த அல்ட்ரா கீயை வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம் நம்ம ஃபுட்டேஜில். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பென் ஐக்கான் இருக்கும். இது என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு எந்த கலர் நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு கேட்குது. நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணியிருந்தீங்கன்னா க்ரீனை ரிமூவ் பண்ணலாம். ஆர் ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளூ கலர். நமக்கு எந்த நமக்கு பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்குது, நீங்கள் எதை ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம க்ரீனை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ க்ரீனை அந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணி க்ரீனை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த க்ரீன் பார்ட் பூராமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். பட் நம்ம லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லேடி மேலே உள்ள அந்த படிஞ்சிருக்க அந்த இது தெரியும் நமக்கு, அந்த க்ரீன் பார்ட். பட் அந்த க்ரீன் பார்ட்டு அந்த இதுவுமே நமக்கு அதுவுமே நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா, அந்த மேட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெடல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு அந்த பர்ஃபெக்டான அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டான ஒரு க்ரீன் ஸ்க்ரீன், அதாவது பிளாக் ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான பிளாக் கிடச்சிருக்கும். ஏன்னா நம்ம க்ரீனை பூரா ரிமூவ் பண்ணிட்டோம்ல, அதனால் பர்ஃபெக்டான ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம சம் சிச்சுவேஷனில் இது வந்து பர்ஃபெக்டான க்ரீன் ஸ்க்ரீனு. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணுறது ஈஸி. ஒரே கிளிக்கில் நம்ம அல்ட்ரா கீயை போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நம்ம எடுக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஃபோன்லேலாம் எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும்னா, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம இது நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தது. ஷூட் பண்ணதில் இதில் வந்து நமக்கு ஷேடோ விழுந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீனில் நம்ம ஷூட் பண்ணையில் ஷேடோ விழுந்திருக்கு, அந்த நாய்ஸெல்லாம் நமக்கு தெரியுது. பட் இதை நம்ம அந்த மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். ஆனால் சில சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இதை நான் இம்போர்ட் பண்ணுறேன் ஃபுட்டேஜுக்குள்ளே. ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணோன்னா சேம் அதே அல்ட்ரா கீ எடுத்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி சேம் அதே இங்க் ஐக்கான் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணாலும் நமக்கு அந்த ஒயிட் ஷேடோஸ் எல்லாம் தெரியும். அந்த ஒயிட்லாம் நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம மேட் ஜென்ரேஷனும் போடுவோம். ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும். பட் முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த க்ரீனில் உள்ள அந்த ஃபெதர் ஹெட்டெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகிடும். நமக்கு ஃபெதர் முதற்கொண்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் இந்த அல்ட்ரா கீயை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அந்த க்ரீனில் வந்து இந்த அதாவது ரைட் சைடில் வந்து கான்ட்ராஸ்டான க்ரீன் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஷேடோவான க்ரீன் இருக்குது. ஸோ இந்த க்ரீனை பூரா நார்மலைஸ் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லுமென்ட்ரிக் பேனலுக்குள்ளே போயிட்டு அதில் ஹெச்எல்என் செகண்டரின்னு இருக்கும், ஹெச்எஸ்எல் செகண்டரின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு க்ரீனெல்லாம் நார்மலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு இங்க் ஐக்கான் எடுத்து நம்ம எந்தெந்த, அதாவது வேரியேஷன் ஆஃப் க்ரீன், ஷேடோ க்ரீன், பிளாக் க்ரீன், அந்த மாதிரி நிறைய க்ரீன்ஸ் இருக்குல்ல, எல்லா க்ரீனையும் நம்ம ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம எந்த இடத்துல எதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்க்குறதுக்காண்டி அந்த செக் பாக்ஸ் இருக்கும். செலக்ட் பண்ணாத ஏரியாவில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நமக்கு தேவையான க்ரீன்லாம் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது பர்ஃபெக்டாக நமக்கு க்ரீனை வந்து செலக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை செலக்ட் பண்ணணும். ஓகே, கிட்டத்தட்ட நமக்கு வந்து க்ரீன் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. க்ரீன் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அன்டிக் பண்ணிட்டா நம்ம பழையபடி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வீல் ஒன்று இருக்கும். இது என்னென்னா, நம்ம க்ரீனை பூரா நம்ம நார்மலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த க்ரீனில் உள்ள ஷேடோவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி பிரைட்னஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதையும் நம்ம க்ரீன் சைடு கொண்டு வரோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த க்ரீன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரே மாதிரி ஆயிருக்கு. இதே மாதிரி இதுக்கு ரெண்டாவதாக ஒரு இது இருக்கும், அதுவும் நம்ம கிளிக் பண்ணி ஷேடோ க்ரீன் சைடு கொண்டு வர்றது. ஓகே, இப்போ நம்ம ஷேடோவும் க்ரீனை கொண்டு வந்துட்டோம். இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அன்செக் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து முன்னாடி இருந்த க்ரீனு, இது இப்போ உள்ள க்ரீனு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஷேடோ பூரா நம்ம கிட்டத்தட்ட நார்மலைஸ் ஆகிருக்கு. நம்ம அந்த க்ரீனை வந்து அச்சீவ் பண்ணணுன்னா நம்ம இருக்கிற எல்லா ஹைலைட்ஸு, கான்ட்ராஸ்ட், அதே மாதிரி சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது உங்களோட சினாரியோ பொறுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஷேடோவே நமக்கு தெரியாத மாதிரி ஒரே பர்ஃபெக்டான க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம கொண்டு வரணும்.
பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு அந்த ஷேடோவே தெரியாது. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்டான க்ரீனே வந்துருச்சு நமக்கு. அதாவது ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் நம்ம நார்மலாக நம்ம ஸ்டாக் வீடியோ எடுப்போம்ல, அந்தளவுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் அந்த க்ரீனை எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பெர்ஃபெக்டான க்ரீன் ஸ்க்ரீனை அச்சீவ் பண்ணிட முடியும். இதுதான் வந்து நம்ம கலர் நார்மலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் போயிட்டு அல்ட்ரா கே எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இதை எடுத்து வச்சுட்டு அதேமாதிரி மேட் ஜென்ரேஷன் போயிட்டு